இறைவனிலே இணைந்திடும் நேரமிது, இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரமிது, இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. மகிழ்வுடன் வருவோம் அவரில்லம், மீட்பளிக்கும் ஊற்றில் பருகிடுவோம். கல்வாரி பலிது கருணையின் வழிது தேவனின் பேரன்பே. கல்வாரி பலிது கருணையின் வழிது தேவனின் பேரன்பே. நம் தேவனின் பேரன்பே. இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரமிது, இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும், ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 5 தாவீது அரசர் பின்வருமாறு பாடுகிறார். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் அரசே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக நான் காத்திருப்பேன். நாமும் இறைவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கெல்லாம் செவி சாய்க்கிறார். நம்முடைய கெஞ்சும் குரலை உற்று கேட்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் என்ற முழுமையான விசுவாசத்தோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தும். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோபாவை தம் பணியாளர்களோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண்ணை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மிம் வந்ததும் அவர் அவளோடு உறவு கொண்டார். பிறகு அவள் தம் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோபாவுக்கு செய்தி அனுப்பினார். யோபாவு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோபாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கும் பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம்,
நீ நெடுந்தொலைவில் இருந்து வரவில்லையா? பின் ஏன் வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளர்களோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோபாவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போக கடுமையான நடக்கும் முன்னிலில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்க அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோபாவு நகரை முற்றுகிட்டு கொண்டிருந்த போது வலிமை மிகு எதிர்வர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோபாவை தாக்கினர். அப்பொழுது போரில் வீரர்களும் தாவீதின் வீரர்களும் சிலர், இத்தியர் உரியாவும் மாண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51 பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். கடவுளே, உமது பேரன்பு கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு. மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. புனித சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதம் 4வது அதிகாரம் 2வது வசனம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, தன்னோடு இருந்த சீடர்கள் கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப இறை வார்த்தையை இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்தார். தனிமையாக இருந்தபோது அவர்களுக்கு அவற்றை விளக்கிச் சொன்னார். நாமும் இயேசு கிறிஸ்துவை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம கையை பிடிச்சி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கடவுளை பற்றிய அறிவை, கடவுளை பற்றிய புரிதலை, அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பகிர்வின் வெளிப்பாடுதான் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிற நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை, நாம் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை, நாம் உணர்ந்த கடவுளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். அதைத்தான் இயேசுவும் செய்தார். இறை வார்த்தையை எடுத்துரைத்தார், அவற்றை விளக்கிச் சொன்னார். கடவுளும் அவரை பற்றிய அறிவை, உணர்தலை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த போதெல்லாம்
உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். விடுதலை புலிகள் புத்தகத்திலே 12வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 26, 27 அந்த வசனங்களிலே நாம் எப்படி வாசிக்கிறோம்? நீங்கள் எல்லாரும் இந்த எகிப்து தேசத்தை விட்டு உங்கள் நாட்டுக்கு கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்காக பலி செலுத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிற போது இந்த வழிபாட்டின் அர்த்தம் என்ன என்று உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும்போது, எகிப்திலிருந்து எங்களை கடவுள் மீட்டு காத்து வந்தார் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். கடவுளே அந்த இறை அனுபவத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லச் சொன்னார். இணைச்சற்ற நூலிலே 4வது அதிகாரத்திலே 2 மற்றும் 9 அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நான் ஆண்டவரின் கட்டளைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். மோயிசன் பேசுகிறார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதெல்லாம் கடவுளை எனக்கு கொடுத்தாரோ அதனால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் கற்றுக் கொடுப்பதை நீங்கள் கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் அதனை எடுத்து கூறுங்கள் என்று மோயிசன் அந்த பகுதியிலே பேசுவார். இன்னும் சிறப்பாக நாம் வாசித்தோம் என்றால் இணைச்சற்று நூலிலே 6வது அதிகாரத்திலே 6, 7 அந்த வசனங்களை நாம் இப்படி வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு நீ அவற்றை சொல். எப்பெல்லாம் சொல்லணும்? உன் வழிப்பயணத்தின் மீதும், வீட்டில் இருக்கும் போதும், படுக்கும் போதும், எழும்போதும் இவற்றை பற்றி உன்னுடைய பிள்ளையிடம் பேசு. நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேச சொல்கிறார் கடவுள். நம்ம இப்போ பிள்ளைங்கள்ட்டலாம் பேசுகிறத ரொம்ப குறைச்சிட்டோம். வீடுகளிலே பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுவது குறைந்து விட்டது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, செல்ஃபோன் எடுக்கிறாங்க, நோண்டுறாங்க, நோண்டிகிட்டே தூங்கிடுறாங்க. அம்மா வந்து ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி விட்டால் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. பிள்ளைகளோடு பேச வேண்டும், பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவமும் நீங்கள் உணர்ந்து கொண்ட கடவுளும் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வேத வரலாறு சொல்லுகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற போதுதான் அந்த பிள்ளைகள் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளருவார்கள். திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும் யூத தலைமை சங்கத்தின் முன்னால் நிற்பார்கள். கடவுளை பற்றி பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட பல முறை சொன்னோம். ஆனால் கடவுளை பற்றியே மக்கள்கிட்ட பேசுகிறீங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு கடைசி வாணிகை தரோம். இந்த கடவுளை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட பேசவே கூடாது என்று கண்டிப்பாக அந்த தலைமை சங்கம் அவர்களுக்கு கட்டளையிடும். அப்போது அவர்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. அதான் இறை அனுபவம். அந்த அனுபவத்தை எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, கடவுளை பற்றி நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். திருத்துவ பணிகள் புத்தகத்திலே 14வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், லிஸ்திரா என்ற அந்த பகுதியிலே பவுலும் பர்னபாவும் கடவுளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்போது மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே, தெய்வங்கள் மனித உறவில் இறங்கி நம்மிடம் வந்திருக்கின்றன. தெய்வங்கள் மனித உருவில் இறங்கி நம்மிடம் வந்திருக்கின்றன. இறை வார்த்தையை, இறை அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெய்வங்களாகிறீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எப்போ தெய்வம் ஆகிறாங்க? அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை, அவர்கள் அனுபவித்த இறைவனை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது, கற்றுக் கொடுக்கிற போது அவர்கள் பிள்ளைகளுக்கு தெய்வங்களாக மாறுகிறார்கள். அருளப்பர் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற போது, இறை அனுபவத்தை பகிர்கிற போது நீங்கள் தெய்வங்களாக இருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகள் கேட்கின்ற போது, பெற்றுக்கொள்கிற போது அவர்களும் தெய்வங்களாக மாறுகிறார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 9வது அதிகாரத்திலே 16, 17 அந்த வசனங்களை இப்படி எழுதியிருக்கிறார். இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. நற்செய்தியை நான் அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. என்னுடைய அனுபவத்தை, நான் பெற்றுக்கொண்ட இறைவனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அது எனக்கு கேடு என்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறோம். நானாக விரும்பாவிட்டாலும் இதை செய்யக்கூடிய பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும். அதைத்தான் இயேசுநாதர் செய்தார். அப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற போது, எடுத்து சொல்லுகிற போது நீங்கள் தெய்வங்களாக மாறுகிறீர்கள். அந்த இறை அனுபவத்தை கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகளும் தெய்வத்திற்கு சமமான பிள்ளைகளாக மாறுகிறார்கள். தெய்வீக குழந்தைகளாக வளருகிறார்கள். இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக வளருகிறார்கள். சபை உரையாளர் புத்தகத்திலே 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். உங்களுடைய இறை அனுபவத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளை, நீங்கள் உணர்ந்த கடவுளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்னும் சிறப்பாக நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவத்தை, இறை அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு ஏற்ற, கடவுளுக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாக மாறி ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் பெற்ற பிள்ளைகளாக என்னாலும் வளருவார்கள். நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவள் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை காத்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்று அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 பால்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன். அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்குவேன் என்று எரேமியா புத்தகத்திலே 32வது அதிகாரத்திலே 40 43 முடிவுள்ள வசனங்களை எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற கடவுளே, நீர் எங்களுக்கு நன்மை செய்ய தவற மாட்டீர். நாங்கள் மகிழ்வாக வாழ எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நலன்களையும் எங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறேன். இதோ இந்த ஆலயத்திலே மேலுமாக இந்த திருப்பலியை இணையதளங்கள் வழியாக கண்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களும் எத்தனையோ தேவைகளை, எத்தனையோ ஆசைகளை விண்ணப்பங்களாக சொல்லி ஜெபித்து கொண்டிருப்பார்கள். குடும்ப தேவைக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்ப கஷ்டங்கள் பாரங்கள் அகலுவதற்காக, செய்வினை கட்டுக்கள் கோளாறுகள் எல்லாம் விலகி போவதற்காக, நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, தொழில் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வதற்காக, விவசாய முன்னேற்றத்திற்காக என்று சொல்லி எத்தனையோ காரணங்களை சொல்லி உடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, நீர் தவறாமல் இவர்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு நன்மை செய்தருளும். யாக்கோப்பிற்கு இது வேதனையின் காலம், ஆனால் அதனின்று அவன் விடுவிக்கப்படுவான். நான் உன்னோடு இருக்கிறேன், உம்மை மீட்டுக் கொள்வேன் என்று எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 7, 11 ஆகிய வசனங்களில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற கடவுளே, எங்களுடைய வேதனையின் காலங்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய நெருக்கடிகள், எங்களுடைய மனப்பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய பீடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் அன்பான கடவுளே, நாங்கள் துன்பப்படுகிற போதெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறார். எங்கள் ஆரோக்கியத்தாய் என்னோடு இருக்கிறார். என்னை மீட்பார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்திலும் இணையதளம் வழியாக திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லோரும் படுகின்ற வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர்தாமே அவர்களை விடுவித்து மீட்டு காத்தருளும். மகளே, நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகப்படுத்தியது. அமைதியோடு போ, நோய் நீங்கி நலமாயிரு என்று மார்க்கு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே 34வது வசனத்திலே எங்களோடு பேசியிருக்கிற எங்கள் அன்பான கடவுளே, இதோ இந்த ஆலயத்திலும் இணையதளத்திலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லோரையும் கண்ணோக்கும். உடல் வியாதியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எல்லோரையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் சுகப்படுத்துவார். என் ஆரோக்கிய மாதா கண்டிப்பாக என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு செபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி இருளும். ஆரோக்கிய மாதாவே, உடைய வலக்கரத்தை நீட்டி தொட்டு இவர்களை ஆசீர்வதித்து, மகளே சுகம்பெறு, நான் உன்னை சுகமாக்குறேன், மகனே சுகம்பெறு, நான் உன்னை சுகமாக்குகிறேன் என்று சொல்லி எல்லோரையும் சுகப்படுத்தி இருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயன் மேதகு சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில்
ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும்.
உலகின் ஒளி அது நான் இன்றி, உண்மையின் வழி அது என்னில் என்றி, உலகின் ஒளி அது நான் இன்றி, உண்மையின் வழி அது என்னில் என்றி. இயேசுவின் நினைவாக செய்திடுவேன், இயேசுவின் நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உம்முடைய கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை.